வெல்கம் டு லேட்டஸ்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம கிறிஸ்பி பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் எப்படி செய்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். லேட்டஸ்ட் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற எல்லா வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். வாங்க தேவையான பொருட்களை பார்க்கலாம். 4 பொட்டேட்டோ பாயில் பண்ணி தோல் எடுத்து வச்சுக்கோங்க. 4 ஸ்லைஸ் ப்ரெட்டு சைட் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. 1 கப் பச்சை பட்டாணி பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி இலை, 1 டீஸ்பூன் சாட் மசாலா பவுடர், 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் Oregano, 1 பிஞ்ச் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர். இங்கே நான் ப்ராசஸ்டு சீஸை க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், அதோட 3 ஸ்லைஸ் ப்ரெட்டு க்ரம்ஸ்க்காக எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல நம்ம ப்ரெட்டை பிரெட் க்ரம்ஸ்க்காக டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம ப்ரெட் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா டோஸ்ட் ஆகிருச்சு. இப்போ நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ப்ரெட்டை இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு பொடியாக கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம இன்ஸ்டண்ட்டாக பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆயாச்சு. டோஸ்டர் இல்லைன்னா நீங்கள் தவாவில் கூட ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆயாச்சு. இப்போது 4 பிரெட் ஸ்லைசஸ்ஸு சைடு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா, அதையும் நம்ம மிக்சியில் தனியாக கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுதான் நம்ம பொட்டேட்டோ சீஸ் பாலோட பைண்டிங் ஏஜென்ட். டோஸ்டட் பிரெட் க்ரம்ஸ் அதுவும் நம்ம பிளெயின் ப்ரெட்டையும் இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பொட்டேட்டோவை நல்லா ஸ்மாஷ் பண்ணிடுங்க. உருளைக்கிழங்க நல்லா மசிச்சாச்சு. இப்போ இதோட சில்லி பவுடர், Oregano, கரம் மசாலா, சாட் மசாலா பவுடர், பெப்பர் பவுடர், தேவையான அளவு உப்பு, வெங்காயம், பச்சை பட்டாணி, அதோட கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி மசாலாவோட நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம பிளெயின் ப்ரெட்டை இதோட சேர்த்துக்கலாம். பொட்டேட்டோ மிக்சரை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பிரெட் க்ரம்ஸோடு சேர்ந்து நல்லா பிளெண்ட் ஆகணும். நம்ம பொட்டேட்டோ மிக்சர் ரெடி ஆயாச்சு. இந்த மாதிரி பதத்துக்கு இருக்கணும். இதை நீங்கள் இப்படியே கூட கட்லெட்டாக ட்ரை பண்ணலாம். இதை தனித்தனி போர்ஷன்ஸாக எடுத்து வச்சுக்கலாம். கையில் நல்லா எண்ணெய் தேய்ச்சி பண்ணுங்கள், அப்போ தான் உங்கள் கையில் ஒட்டாமல் இருக்கும். ஒன்றா எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளாட்டாக தட்டிக்கோங்க. நடுவில் ரொம்ப தின்னாக்கிறாதீங்க. ஃப்ரை ஆகிறப்போ சீஸ் வெளியே வந்துடும். அதனால் இந்த ஸ்டெப்பை கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு சீஸ் க்யூபை சென்டரில் வச்சு இந்த மாதிரி சைடில் இருந்து கவர் பண்ணிகிட்டே வாங்க. பொட்டேட்டோ உங்களுக்கு நல்லா மேஷ் ஆகிருக்கிறதுனால உங்களுக்கு நல்லாவே ஸ்ப்ரெட் ஆகும். சென்டரில் எதுவும் கிராக் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதே போல் எல்லா பொட்டேட்டோ பால்ஸ்க்கும் நடுவில் சீஸ் ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பொட்டேட்டோ சீஸ் பால்ஸை கார்ன்ஃப்ளவரோட டிப் பண்ணி பின்ன பிரெட் க்ரம்ஸில் கொஞ்சம் உருட்டி எடுத்து வச்சிடலாம். நான் கார்ன்ஃப்ளவரில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன். கார்ன்ஃப்ளவர் போடுறதுனால உங்களுக்கு பிரெட் க்ரம்ஸ் நல்லாவே பைண்ட் ஆகும். ஃப்ரை பண்ணுறப்போ உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியான லேயர் வரும். இங்கே நீங்கள் கார்ன்ஃப்ளவரும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா மைதா கூட தண்ணியில் கரைச்சி யூஸ் பண்ணலாம்.
நம்ம எல்லா பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் ரெடி ஆயாச்சு. இதை ஃப்ரை பண்ணலாம். எண்ணெய் சூடான உடனே சீஸ் பால்ஸை மெதுவாக இந்த மாதிரி உள்ளே போட்டுடுங்க. கடாயை ரொம்ப ஓவர்லோட் பண்ணாதீங்க. பேட்சஸாக பிரித்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்ல கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணலாம். பாருங்கள், நம்ம சீஸ் பால்ஸ் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆயாச்சு. இது ரொம்பவே சிம்பிள் அண்ட் யம்மியான ஒரு ஸ்நாக் ரெசிபி. பாருங்க, பார்க்கவே எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாவ், யம்மியாக இருக்குங்க. கிறிஸ்பி பொட்டேட்டோ லேயர், அதோட உள்ள சீஸ் சாப்பிடவே ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரியே நிறைய லேட்டஸ்ட் ரெசிபீஸ் பார்க்குறதுக்காக லேட்டஸ்ட் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.